நாட்டுல ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு பாத்தீங்கன்னா அவன் அரண்மனையில இருந்த சமையல்காரனையும் ரொம்ப பிடிக்கும், தச்சு வேலை செய்யற தட்சனையும் ரொம்ப பிடிக்குங்க. ஆனா இந்த சமையல்காரனுக்கு நான் மட்டும்தான் மன்னனுக்குரிய ஒரு மதிப்புல இருக்கக்கூடியவனா, அவனுக்கு வேண்டிய அல்லது பிடித்த ஆளா இருக்கணும். தட்சனும் அந்த இடத்துல இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப ஏதாவது சொல்லி மன்னன் கிட்ட அவன் பத்தின அபிப்பிராயத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு, கெடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணி பார்ப்பான். ஆனா மன்னன் கிட்ட அது எல்லாமே செல்லாது. அப்ப காலங்கள் உருண்டோடுது. அந்த மன்னன் இறந்துடுறான். மன்னனுடைய மகன் ஆட்சிக்கு வர்றான். அப்பா கிட்டதான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. மகன் கிட்ட தன்னுடைய அந்த வார்த்தை ஜாலத்தினால எப்படியாவது தட்சனை மாட்டி விட்டுறணும்னு சொல்லி ஒரு நாள் அப்படியே திட்டமிட்டு வந்து மன்னன் கிட்ட சொல்றான். மன்னா, நேற்று இரவு தங்களுடைய தந்தை பெரிய மன்னன் வந்து என்னுடைய கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அப்பா வந்தாரா, என்ன சொன்னாருன்னு கேட்டப்ப, ஒண்ணு இல்ல, அங்க நல்லாதான் இருக்காரா சொர்க்கத்துல, அவர் அங்க இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அரண்மனை வேணுமா, அதனால நம்ம அரண்மனையில இருக்கிற தட்சனை அனுப்பி வச்சா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு மன்னா அப்படின்னு சொல்ற. அதை எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு இந்த இளைய மன்னன் கேட்பான். அப்ப அதுக்கு தானே ஒரு திட்டத்தையும் தீட்டி கொடுப்பான். ஒண்ணு இல்ல மன்னா, தீ மூட்டி அதுல அவனை தூக்கி போட்டான் அப்படின்னா அவன் நேர சொர்க்கத்துக்கு அப்பா கிட்ட போயிட போறான், அங்க போய் அரண்மனை கட்டி தர போறான் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த தட்சனை கூப்பிட்டு உடனே நாங்க இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமதி எல்லாம் கேட்கல, இப்படி செய்ய போறோன்னு மட்டும் சொல்லுவான். உடனே அந்த தட்சனை என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரிங்க மன்னா, ஏன்னா மன்னன் கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, சரிங்க மன்னா, எனக்கு ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என்னுடைய குடும்பத்துல சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் முடிக்க வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துருவான். சரின்றுவான் மன்னனும். வீட்டுக்கு வந்தனா அவசரமா வந்து மனைவி கிட்ட சொல்லுவான் நடந்ததெல்லாம். இந்த சமையல்காரன் பாத்தியா, சந்தர்ப்பம் பார்த்து என்ன இப்படி மாட்டி விட்டுட்டா என் உயிரே போக போகுது அப்படின்னு சொல்றப்ப நடந்ததெல்லாம் கேட்டுட்டு மனைவி சொல்லுவா, ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எந்த இடத்துல தீ மூட்டுறாங்களோ அந்த இடத்துல இருந்து நம்ம வீடு வரைக்கும் ஒரு சுரங்க பாதை யாருக்கும் தெரியாம நம்ம அமைச்சிருவோம். அப்ப நீங்க தூக்கி போட்டோன்னா நீங்க அந்த சுரங்க பாதை வழியே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு யோசனைய சொல்லி அதை செயலாக்கமும் பண்ணிடுவாங்க. ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தீக்குள்ளிய மூட்டி இவனை தூக்கி போட்டாச்சு. அவனும் அவங்களுடைய திட்டப்படி உள்ள போயிட்டாங்க. உடனே வீட்டிலேயே இருந்துட்டு கொஞ்ச நாள் ஆறு கண்ணுலையும் படாம இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் அரண்மனைக்கு வருவான். வந்தோடனே அவனுக்கு ஆச்சரியம், அவ்வளவு ஆச்சரியம் பார்த்தாங்களா, ஐயோ போயிருந்தீங்களா, சொர்க்கத்துக்கு போயிருந்தியா, எங்க அப்பாவை பார்த்தையா, என்ன சொன்னாரு அப்படின்னு இவங்கிட்டையும் கேட்பான். உடனே மன்னன் கேட்டோடனே இவன் சொல்லுவான், மன்னா, அங்க அப்பா ரொம்ப சௌக்கியமா இருக்கிறாரு, அரண்மனை எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, ரொம்ப நல்லா இருக்கிறாரு, ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சமையலுக்கு நல்ல ஆள் இல்லையா, நம்ம சமையல்காரரை உங்க மூலியமா அனுப்பி வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அதே தீய மூட்டி சமையல்காரனை தூக்கி உள்ள போட்டாச்சுங்க. கெடுவான் கேடு நினைப்பான். தட்சணை பழி வாங்குறதுக்காக தோண்டின குழியில அவனே போய் விழுந்துட்டான். அதனால இந்த நிகழ்வுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கும் அது மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் நம்ம நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.